கஞ்சா விற்பனை மற்றும் பாலியல் குற்றங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தின் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தோல்வியை மறைக்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மத்திய அரசு மீது அவதூறு பரப்பி வருவதாக கூறினார். தமிழகம்தான் இன்றைக்கு பாரதத்திலேயே குடிகார மாநிலத்தில் நம்பர் 1. தமிழகம் தான் இன்றைக்கு பாரதத்திலேயே அதிகம் கடன் வாங்கிய மாநிலத்தில் நம்பர் 1. தமிழகம் தான் பாரதத்திலேயே அதிகமான கஞ்சா நடவடிக்கையில சாதாரண இளைஞர்களிலிருந்து பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் ஈடுபடுவதை பிடிக்க முடியாமல் இருக்கிறதுல நம்பர் 1. தமிழகம் தான் இன்றைக்கு பாலியல் துன்புறுத்தல், குறிப்பாக மாணவிகள் மீது அந்த பாலியல் வன்முறை நடக்கிறது என்றால் அதுலேயும் நம்பர் 1. இப்படி எல்லாவித கேடு, எல்லாவித தீமைக்குத்தான் தமிழகத்தின் இந்த திமுக ஆட்சி நம்பர் 1ஆக இருக்கிறது தவிர வளர்ச்சியிலோ பொருளாதார முன்னேற்றத்திலோ எந்த இடத்திலும் முன்னேறி செல்லவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிகிறது.